கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரை பணிஞ்சு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொல்கிறான். உடனே இயேசு என்ன பண்ணுறாருன்னா, கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி ஆண்டு சுகப்படுத்துகிறார். அப்போ ஒரு குஷ்டரோகியாக இருந்தால் கூட, ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த காரியம் நம்ம ஆணுடைய சமூகத்தில் நம்ம கேட்கும்போதும் தெய்வ சித்தத்தை முன்பாக வைக்கணும். நம்முடைய சுய விருப்பம் நம்ம என்றைக்குமே நம்ம செயல்படவே கூடாது. ஆண்டவரே உமக்கு சித்தமான எனக்கு செய்யுங்க. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியம், வேலை காரியம், திருமண காரியம், அப்போ எந்த நம்ம காரியம் செய்தாலுமே ஆண்டவரே உமக்கு சித்தமான இதை வாய்க்க செய்யுங்கப்பா. உமக்கு சித்தமில்லாத எனக்கு ஆசீர்வாதம் வேணும், சித்தமில்லாத நன்மை வேணும், சித்தமில்லாத எந்த ஒரு வீட்டுக்கு போனால் கூட தெய்வ சித்தமாக இருக்கணும். எல்லா காரியமே தெய்வ சித்தமில்லாத எந்த ஒரு காரியம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நம்ம ஒரு ஊழியம் செய்தால் கூட கர்த்தர் சித்தமில்லாமல் ஊழியம் செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அப்போ எந்த காரியம் ஆண்டவர்கிட்ட செய்தாலும் அந்த குஷ்டரோகியை நம்ம எப்பவுமே நான் நினைவில் வச்சு, அந்த குஷ்டரோகம் இருந்தால் கூட உங்களுக்கு சித்தமான என்னை சுகத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரே இந்த சித்தத்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். சித்தமான எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. எது ஜெபிச்சாலும், எங்கே போனாலும், ஒரு இடத்துக்கு போனால் கூட ஆண்டவர் உங்கள் சித்தமானா என்னை கொண்டு போங்கப்பா. உங்கள் சித்தமான இடத்துக்கு நான் போகக்கூடாது, உங்கள் சித்தம் இல்லாமல் யார்கிட்ட பேசக்கூடாது, உங்கள் சித்தம் இல்லாத நான் எதுவும் செயல்படக்கூடாது. ஒவ்வொரு காரியம் நம்ம தெய்வ சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது நம்மளோட வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் கூட சித்தமான ஆண்டவரே இந்த பாத்திரமனை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யுங்க, அது கூட உங்களுடைய சித்தப்படி செய்யுங்க. அது கூட ஆண்டோடைய சித்துக்கு பிதாவின் சித்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். பிதாவின் எல்லா மொழியும் செய்த ஒவ்வொரு நாட்கள் எல்லாம் பிதாவின் சித்தத்தை தான் செய்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் தெய்வ சித்தத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது அந்த எந்த காரியமும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். அதில் எந்த ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாது, தோல்வி இருக்காது. நான் இனி வருகிற நாட்களில் நம்ம எல்லாத்துலேயுமே நம்முடைய விருப்பத்தை நம்ம ஆண்டருக்கு சொல்லாமல், நம்ம விருப்பத்தின்படி நம்ம சுயமாக செய்யாமல் கர்த்தர் சித்தத்தை மாத்திரம் நம்ம கேட்டு செய்யும்போது நிச்சயமாக எல்லா வகையிலுமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். நன்மையான காரில் கர்த்தர் நமக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டு இனி வருகிற நாட்கள் ஆண்டவரை ஒவ்வொரு காரியம் சித்தத்தின்படி நாங்கள் செய்யக்கூடிய கிருபை கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு தரும்படியாக அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. உங்கள் சித்தமில்லாத எந்த காரியம் செய்தாலும் தயவாக எங்களை மன்னித்து இனி வருகிற நாட்கள் அவருடைய சித்தமாத்திர எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.